நாங்கள் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். என்னோடய பேர் ஆனந்தி முருகானந்தம். நான் மாவட்ட கவுன்சிலராக இருக்கேன். நாங்கள் நேர்காணலில் சிஎம்ஐ பார்க்கும்போது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கு நேர் பார்த்து உட்கார்ந்து அவர் கூட நாங்கள் உரையாடணும். அவர்கிட்ட பேசும்போது தொகுதியை பற்றி கேட்டாருங்க. எங்கள் தொகுதி எப்படி இருக்குது, வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாருங்க. யாருக்கு கொடுத்தாலும் சீட்டு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும், ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாருங்க. எல்லாமே புரிஞ்சுதுங்க. எங்களுடைய இது என்னென்னா, எங்கள் சிஎம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா சலுகையும் செஞ்சுருக்காருங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக செஞ்சுருக்காருங்க. மகளிருக்கு உரிமை, அதாவது மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு. ப்ளஸ் வந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், குழந்தைங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காருங்க. இப்போ வந்து 5000 ரூபாய் காசு போட்டிருக்காருங்க. கோடை விடுமுறைக்கு 2000 ரூபாய் சேர்த்து போட்டிருக்காரு. இப்போ ஓஏபி பணமும் 2000 போட்டிருக்காருங்க. ஸோ மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த 5 வருஷத்தில் வந்து ஒரு சலிப்பு தன்மையே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரியே இல்லை. நெக்ஸ்ட்டு இவர் தான் வருவார், நிறைய செஞ்சுருக்காரு. ஸோ ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எந்த ஒரு திட்டத்தில் எடுத்தால் அதாவது முதியோர்லையோ குழந்தைகள்லையோ ஸ்டூடெண்ட்ஸ்லையோ எதாவது வந்து பயன்படாத குடும்பமே கிடையாது. ஸோ இவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்லாமல் ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து தான் இவர் எல்லாமே செஞ்சுருக்காருங்க. கம்பல்சரி நெக்ஸ்ட்டு அடுத்து அவர் தான் சிஎம்மாக வரப்போகிறாருங்க. ஸோ தமிழ்நாடு வந்து தலைகுனிய விட மாட்டார். தமிழ்நாடு தலைகுனியாது. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. ஸோ வெல்வோம் ஒன்றாக. நன்றி. வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நேர்காணலுக்காக வந்திருக்கோம். தலைவருடைய நேர்காணலில் வந்து ஒரு 31 பேர் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தலைவர் வந்து எல்லாரையும் வந்து உட்கார வச்சுட்டோம். கழகனுடைய ஆட்சியினுடைய செயல் திட்டங்கள் மூலிமா 2வது முறை மீண்டும் வந்து நம்முடைய ஆட்சி வரத்துக்கு தலைமை கழகம் யார் வேட்பாளரை வந்து அறிவிக்குதோ அதற்காக நீங்கள்லாம் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வந்து கழக ஆட்சி மீண்டும் தொடர்றதுக்கு நீங்கள்லாம் வந்து பல்வேறு வகையான திட்டங்களையும் வந்து நம்ம ஆட்சி வந்து செஞ்சுருக்குது. அதனால் வந்து அதை மக்களிடையே எடுத்து சென்று சொல்லி வாக்களித்து அதாவது வாக்குகளை கேட்டு நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய நீங்கள்லாம் வந்து அயராது பாடுபடணும்னு சொன்னார்.